அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. இன்றைக்கான தினத்தை பொறுத்த வரைக்குங்க சந்தை, அதாவது தேங்காய் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, கருப்பு காய்க்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் தேவை அதிகமா இருக்கோ சந்தையில, அதே மாதிரி உங்களுக்கு பச்சைக்காய்க்கும் கருப்பு காய்க்கு ஈக்குவலா உங்களுக்கு பச்சைக்காயும் அதிகமா விருப்பப்பட்டு வாங்குறாங்க. காங்கயம், நெகமம், பொள்ளாச்சி, உடுமலை இந்த சந்தையில எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பு காய்க்கு ஈக்குவலா பச்சைக்காய்க்கும் டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குதுங்க. என்னதான் பச்சைக்காய்க்கான தேவைகள் அதிகமா இருந்தாலும் விற்கிறவங்களோட மனநிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நிதானத்துல தான் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம வெயிட் பண்ணி விற்கலாம் அப்படின்னு விற்பனையாளர்கள் அந்த ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இனி வரப்போற நாட்கள்ல ரெண்டு முக்கியமான பண்டிகைகள் வருதுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டே வர்றோம். சிவன் ராத்திரி மற்றும் ஹோலி பண்டிகை, அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வடநாட்டுல பெருசா கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகைங்க. இந்த பண்டிகை நாட்கள்லீங்க உங்களுக்கு தேங்காய்க்கான தேவைகள் வடநாட்டுல அதிகமா இருக்கும். சோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி விற்கிறோம் அப்படின்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகமா கிடைச்சாலும் லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி விற்கலாம் அப்படின்ட்டு விற்பனையாளர்கள் மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் நம்மளுக்கு வருதுங்க. ஆனா சில சந்தைகள்ல வாங்குறது விற்கிறது எல்லாமே டே டு டே அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. அன்னத்தினால என்ன மார்க்கெட்டோ அது அப்படியே வாங்குறதும் விற்கிறது அப்படியே போயிட்டு இருக்கு. சில சந்தைகள்ல மட்டும்தான் கொஞ்சம் நிதானம் காட்டிட்டு வர்றாங்க. ஸோ அதோட விளைவா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கருப்பு காயிலையும் பச்சை காயிலையும் கணிசமா விலை ஏறி இருக்குங்க. இனி வரப்போற நாட்கள்ல தேங்காய் விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நிதானத்துலதான் போயிட்டு இருக்குதுங்க. விலை கணிசமா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மில்லிங் ஸ்பெஷலா இருந்தாலும் சரி சாதாவா இருந்தாலும் சரி கணிசமா விலை ஏறி இருக்கு. ரொம்ப பெருசா ஏறல அப்படின்னாலும் கொஞ்சம் கணிசமா ஏறி இருக்குங்க. 4 ஒண்ணுக்கு 50 பைசா 75 பைசா 1 ரூபா 1.5 ரூபா இப்படி ஏறிட்டே வருதுங்க. பழைய விலை அதாவது 220 230 இதை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. போதுமே உங்களுக்கு 4 ஒண்ணுக்கு 50 பைசா 1 ரூபா 1.5 ரூபா இப்படி பாசிட்டிவா உங்களுக்கு ஏறிட்டே வந்தாலும் உங்களுக்கு கூடி சீக்கிரம் அடுத்த ஒரு மாசம் 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா 220 230 ரூபாய்க்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்த அப்டேட்டுங்க முக்கியமானது, இளநீ விலை இன்னைக்கு ஏறி இருக்குங்க. ரொம்ப நாளா இளநீ விலை ஏறாம இருந்தது. இன்னைக்கு இளநீ விலை ஏறி இருக்குங்க. இளநீ வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் 2 பேத்துக்குமே கொஞ்சம் இது மன ஆறுதல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இனி வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இளநீக்கான தேவைகள் அதிகமா இருக்கும். நிறைய இளநீ குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குங்க. ஸோ அதனால கொள்முதல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்த அப்டேட் பார்த்துடலாங்க. தேங்காய் மட்டையில பச்சை மட்டையோட விலை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்குங்க. அதே போல தேங்காய் பவுடரோட விலை கிலோவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது எவ்வளவு ஏறி இருக்கு எவ்வளவு இறங்கி இருக்கு என்னென்ன விலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வழக்கம் போல இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் பார்த்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் 1000 பீஸ் 1800 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் 1000 பீஸ் 2100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது 100 ரூபா விலை கம்மியாயிருக்கு. அடுத்த தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 30,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 30,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் 1 கிலோ 39 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் 1 கிலோ 25 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீ பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் ஒரு பீஸ் 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது பீஸ்க்கு 1 ரூபா விலை ஏறி இருக்கு. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் பீஸ்க்கு 1 ரூபா விலை ஏறி இருக்கு. அடுத்த கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 31 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த மஞ்சி கயிறோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோகோ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. 2 ப்ளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 36 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. 2 ப்ளை ஆன் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துடலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 430 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 430 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 520 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 550 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 36 ரூபா 66 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 250 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 5 ரூபா விலை ஏறி இருக்கு. அடுத்த கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் பார்த்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் 1 கிலோ 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சரி, இப்போ கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடிபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 202 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை ஸ்பெஷல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 188 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 50 பைசா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 187 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 50 பைசா இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. மேரிகோ மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 174 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கேரளா கெராஃபெட் மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 213 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 184 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 50 பைசா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நிமோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 183 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 50 பைசா விலை ஏறி இருக்கு.
அடுத்த தேங்காய் விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன்னு 64,050 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது டன்னுக்கு 50 ரூபா மட்டும் விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நிம்மம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு 64,050 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 50 ரூபா மட்டும் விலை ஏறி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன்னு 63,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. விலை மாற்றம் எதுவும் இல்லைங்க. அடுத்த பச்சைக்காய் நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு 57,050 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 50 ரூபா மட்டும் விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நிம்மம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு 57,050 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 50 ரூபா மட்டும் விலை ஏறி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரத்துல எந்த ஒரு விலை மாற்றமும் இல்ல, 56,500 ரூபா வரைக்கும் மட்டும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.